ஃபர்ஸ்ட் வார்த்தை கூட ஓகே, செகண்ட் வார்த்தையில என்ன வச்சுக்கலாம். முதல்வரின் கலைக்களம் மக்கள் முதல்வரின் மனிதநேய விழா மார்ச் 7, 8, 9 பெரம்பூர் டான் பாஸ்கோ பள்ளியில் அனைவரும் வருக. SPK பிக்சர்ஸ் வழங்கும் ஹேம்நாத் நாராயணன் இயக்கத்தில் திகிலான திரைப்படம் மர்மர் வெற்றி நடை போடுகிறது. GT Holidays, South India's #1 travel brand. மாசிலாமணி நான் எழுதிருக்காங்க. மிக்கி ப்ரோ யார ப்ரோ இதெல்லாம் எழுதுறது? ப்ரோ சூப்பர். இல்ல எனக்கு புரியல. நீ உத்தமனா? நீ உத்தமன் அப்படி சொல்லுங்க. வேலை கண்டுபிடிச்சா இல்லைன்னா ஆரண்ய காண்டமனாயம். ஏய் பிகைண்ட் வுட்ஸ். டேய் ஏன்டா சொல்ல? சித்துவோட என்ட்ரி வந்து ஐ மீன் ஸ்கிரீன்ல வந்து ரொம்ப நார்மலா வந்துட்டான். பட் ஆனா அவன் என்ட்ரி வந்த உடனே தியேட்டர் ஒரு மாதிரி ஒரு சவுண்ட் ஒன்று இருந்தது. அது பார்க்கும்போது ஒரு மாதிரி அதான் அந்த இடத்துல சித்து நிக்கிறானோ இல்ல நான் நிக்கிறனோ அவனுக்கும் இப்படிதான் இருக்கும். அதை பார்க்கும்போது அது எனக்கு கிடைக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ரிலீஸ் அப்போ ஃபோன் பண்ணி கேட்கும்போது அர்ஷத்துக்கு வந்து அவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஆனா எதுவும் தெரியலண்ணே வரும்போது ஒரு மாதிரி பயங்கரமா கத்துறாங்க, நல்லா இருக்குண்ணே, நல்லா போகுதுண்ணே அப்படின்ட்டு இருந்தா. சரி உனக்கு என்னடா சொல்றாங்க? நான் வரும்போதெல்லாம் கத்துறாங்கண்ணே, என்ன பண்றதுன்னு தெரியலண்ணே, என்ன பண்றதுன்னு தெரியல, பார்த்து ஜாலியா இருக்க வேண்டியதுண்ணா. சரிண்ணே சரிண்ணே அப்படின்ட்டு இருந்தான். அது ஒரு மாதிரி அதான் அவன் அந்த ஜோன்ல அதை எப்படி அக்செப்ட் பண்றதுன்னே தெரியாம ஒரு மாதிரி பதட்டமா சுத்திட்டு இருந்தான் அன்னைக்கு ஃபுல்லா. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, நீங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு என்டர்டெய்னர்ஸ் தான், கரெக்டா இல்லையா? ஸோ அதனால உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு செக்மெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு வச்சிருக்கோம். அந்த செக்மெண்ட் என்ன அப்படின்னா வந்து கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். ஆக்ட் பண்ணி வச்சு ஆப்போசிட் டீமை வந்துட்டு கண்டுபிடிக்க வைக்கணும். நீங்க 2 பேர் ஒரு டீம், நீங்க 2 பேர் ஒரு டீம். ஓகே, இப்போ நான் நடிக்கணும், நீங்க 2 பேரும் கண்டுபிடிக்கணும். ஆமா, ஒரு அண்ணா ஆக்ட் திஸ் one word. ரெண்டு வேர்டு, ரெண்டு வேர்டு ஆக்சுவலா 2 சென்டென்ஸ். ஒரே வார்த்தை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்றோம். ஓகே, ரெண்டாவது வார்த்தை சொல்ல போறேன். மணி சுப்பிரமணியபுரமா? இல்லடா, டைட்டில் இப்படி கேடா நான் சொல்லிடுறேன். ஒரு ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன? ஃபர்ஸ்ட் வார்த்தை தான் அவர் சொல்ல போறாரு. அதுதான். செகண்ட் வார்த்தை தான் மணி. நான் எப்படி சொல்றது? என்ன எனக்கே தெரியல. யாராவது ஃபேமிலியர் ஆர்டிஸ்ட் யாராச்சும் படத்துல? அந்த மாதிரி கூட. மாடு. ஓகே, மாடு வச்சு கதை, ஜல்லிக்கட்டு வச்சு கதையா? மாடு மா கண்ணுக்குட்டி. மா மாசிலாமணியா? சூப்பர். மாசிலாமணி நான் எழுதிருக்காங்க. ஆமாடா. அடோ பாவிங்களே, ஏன்டா எவ்வளவு கஷ்டமானது. கஷ்டம். அதான் ரொம்ப கஷ்டம். மணி எடுத்து மணின்னு சொல்லிட்டு போயிருச்சு. நான் மாசிலாவை எப்படி சொல்லுவேன்? பாத்தீங்களா, நீங்க கஷ்டம் அப்படின்றீங்க, என் டீம் வச்சு எனக்கே ரொம்ப கஷ்டமா. ஓகே பாதி மாசிலா எப்படி ஆக்சுவலா நல்ல சம டைட்டில். ஆமா ஆமா, நான் தம்சரா சொல்லும்போது கொஞ்சம் டைட்டில் வர்த்தா தான் கொடுத்திருக்காங்க டைட்டில். இது கொஞ்சம் டஃப் தான். நான் வச்சுக்கிறேன். மணி மா எப்படி? சரி, அவர்தான் மாடுன்னு சொல்லிட்டாருல்ல. அதான் மாடுன்னு சொல்லிட்டேன். நான் ஒரு வார்த்தையா சொல்லிடலாம்னு பார்த்தேன். சிலாக்கு என்ன பண்ணிருப்பீங்க? அதுதான் நானே கண்டுபிடிச்சேன். ஏய் சிலாவா? மா சொல்லிட்டாளா இப்படின்னு இருப்பேன். அது எப்படின்னு இருப்பாங்க. லாக்கு டேய் மாசின்னு சொன்ன உடனே வீடியோ கண்டுபிடிச்சிடுவாங்க. ஏன்னா மா வந்து உடனே கண்டுபிடிச்சா மாசி வந்தா கண்டுபிடிக்க முடியாது. சரி, நான் கொஞ்சம் எனக்குவா? அந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. 2 பேர் என்ன இது பண்ண அப்படியே போறீங்க? தெரியுது பின்னாடி. ஏய் கீழ வச்சு பாரு. அப்படியா? தெரியுது. இவ்வளவு ஸ்ட்ரிக்ட் ஆகற ஹவுசி. ஓகேவா? ரியோ படம். நானா? ரியோ. ஏன் படமா? நிஜமுள்ள தேவி ஓடுறதாவா? ஏய் இதெல்லாம் ஒரு கேள்வியே கிடையாது. ஜாலி. அப்பா நான் ஏதோ மிம்மிலாம் படணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவர் யோசிச்சா நீ இப்ப நான் எப்படி எல்லாம் நடிக்கணுமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். நல்லா இருக்குப்பா. சுத்தம். இத நான் எப்படிடா சொல்லுவேன்? என்னண்ணா சொல்றீங்க? ஏய் பிகன் குட்ஸ். என்னடா எழுதி வச்சிருக்கீங்க? ஏதோ வித்தியாசமா இருக்கு இல்ல? வாட்? டோனோ. பழைய படமா புது படமா அப்படி சொல்லுங்க. காட்டுங்க. ஐ டோன்ட் நோ. பாத்துங்க. அது என்ன படம்னே தெரியாதோ? இது ஃபர்ஸ்ட் வார்த்தை கூட ஓகே, செகண்ட் வார்த்தையில என்ன வச்சுக்கலாம்? சரி ஓகே ஓகே. அத ட்ரை பண்ணுவோம். சரி. யார் இவ்வளவு கஷ்டமா ரொம்ப இதுக்கு gift கொடுக்க போறீங்களா? That's behind roots. பிகைண்ட் வுட்ஸ் திங்ஸ். எங்களுக்கு வேற எந்த கிளைகளும் கிடையாது.
செகண்ட் வார்த்தையில இருந்து போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தையில இருந்து போயிடலாமா? செகண்ட் வார்த்தை இங்க நினைச்சிட்டு செகண்ட் வார்த்தை பழைய படமா புது படமா? மீடியம். ரெண்டு வார்த்தை. ஃபர்ஸ்ட் வார்த்தை. ரெண்டு வார்த்தை அதேதான். ஃபர்ஸ்ட் வார்த்தையை டிவைட் பண்றீங்க. ஓகே. ஆச்சரியம். ஓடுறது. ஆடுகளம். ஓடுறது. ரன்னிங். ஆட்டு ஓட்டு. ஏய் நீ டிஸ்ட்ராக்ட் முடிச்சிட்டீங்க. ரன்னா வாக்கா? ரன். ஆரன். ஆரண்ய காண்டம். கான்பிடண்டா ஒண்ணு சொல்றாருல்ல ஆரன் அப்படின்னு சொல்லுவோம், அதுலயே கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சான் இல்லைன்னா ஆரண்ய காண்டமனாயம். நல்ல வேலை. ரெண்டாவது வார்த்தைக்கிட்ட படத்துக்கு ரேட் அப்படியே வந்திருக்குங்க. ஜஸ்ட் மிஸ். நீங்க கண்டுபிடிங்க சொல்லுமா? நான் பாக்கலாமா? ஓகே. நீங்க ரெண்டு பேரும் டீம்டா. என்ன டீம்னா மேட்ச்னே தெரியாம தான் போயிட்டு இருக்கோமா? சரி அப்போ ஓகே. நிக்கி ப்ரோ யார ப்ரோ இதெல்லாம் எழுதுறது? ப்ரோ அதுக்கு ஷோ டைரக்டரா இருக்கு ப்ரோ. நியாயமா உங்களுக்கு இது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்காக 11 பேர் வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல இது என்ன சொல்றது? இது என்ன படமே தெரியல. அந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவ் மைண்ட்ஸ் போலனே. தெரியலையா? இருங்க தெரியல. என்ன டைட்டில் சொல்லு நான் சொல்றேன். ஏய் யார் படம் அதுனே தெரியல. யார் படம் அது? ஏய் இதெல்லாம் யூஸ் பண்ண கூடாது. ஏய் யார் படம் இதுனே ஆனா தெரியல. சொன்ன அப்புறம் கொஞ்சம் ஹர்ட்டிங்கா இருக்கும் எல்லாருக்கும் பாக்குறவங்களுக்கு எல்லாம். அந்த படத்துல டக்குனு ஸ்ட்ரைக் ஆகல. தெரியும் கண்டிப்பா தெரியும். பட் டக்குனு ஸ்ட்ரைக் ஆகல. ஆமா ஒரு படம் பேர் வந்திருக்கு, நடிச்சது யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டக்குனு படம் டக்குனு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. ஆனா உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. நான் இது நான் சொல்றேன். சொல்லு தம்சராஜ் நான் பிளேயர். இத வச்சு நான் என் மண்டையை ஓடிக்கலாமா? அதுதான் இருக்கு இப்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. என்னமா எழுதி வச்சிருக்கேன் அது? சத்தியமா எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவர் எப்படி மீன் பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. என்ன மீன் பண்றது? பை. மாதவ் சார். கொஞ்சம் பழைய படம். கொஞ்சம் பழைய படம். ஐயோ நானே சொன்னேன். ரொம்ப பழைய படமா? ஓகே. 4 வார்த்தையா? ஒரே வார்த்தை அத 4ஆ சொல்றீங்க. 3ஆ சொல்றீங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் வார்த்தை. நல்லா இருக்கீங்களா? நலந்த மேந்தியா? ஓகே. நலந்த மேந்தி. எப்படி ஏய் ஃபேவரட் மூவி அது. அட பாவிங்களா. யார் நடிச்சதுன்னு தெரியல. சூப்பர் படம்டா அது. அப்பா எப்படி சொல்றது புரியுதுல? இப்ப புரியுதா? நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ண மாட்டேன். ஆக்சுவலா இது அதிசயமான விஷயம் என்னன்னா எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. எங்களுக்கு இவ்வளவு ஐக்யூ நாலேஜ் இருக்கு. இல்ல நலந்த மேந்தி என்னோட ஃபேவரட் மூவி. அதனால எழுதிருக்காங்க. மாதவன் சார் ஒரு ஸ்லாங் எடுத்து பண்ணிருப்பாரு. பிளாஸ்டா இருக்கு. சரி லாஸ்டா இப்ப உங்களுக்காக நான் வந்து ஒன்னே நடிச்சு காமிக்கிறேன். அது என்னன்றதை கண்டுபிடிங்க. நீ நடிச்சுக்கணும். நான் நடிச்சேடா வாடா. ஏய் கண்டுபிடிச்சாலும் சொல்லாதீங்க. அப்படியே ஆடிட்டே இருக்கட்டும். ராஜா. ரஜினி. நெஞ்ச கீழ்ச்சி. அப்படி இல்ல நீங்க பாருங்க நல்ல என்ன இதுல தானே என்னோட ஆக்டிங் திறமையா இருக்க போகுது. ஓகேடா. ஏய் பழைய படமா புது படமா? டீடைலா சொல்லுங்க. பழைய படம். ரெண்டு வார்த்தை. ஃபர்ஸ்ட் வேர்ட். பார்த்தாயா? கிங். நான். நிக்கி. ஐயோ. சரி. ரெண்டு வார்த்தை. செகண்ட் வேர்ட். பாப்பா. குழந்தை. குழந்தைக்கு இன்னொரு பேரா? பேபி. குட்டி. பேபிக்கு இன்னும் குட்டியா? நீ குட்டி கிடையாது. நீ குழந்தையா இருந்த போவா? ஆண் குழந்தையா பையனா? நிக்கி குழந்தையா விழுந்துட்டான். நீ பிரெக்னன்ட்டா இருக்கியா? அழகு குட்டி செல்லமா? ஒரு நிமிஷம். ரெண்டு வார்த்தை. ரெண்டாவது வார்த்தை நீ. நிக்கி பிரெக்னன்ட். ஆங்கர் நான் பிரெக்னன்ட்டா? படம் பேர சொல்லுங்க. இது பிரெக்னன்ட்டான கதையா? கதை பிரெக்னன்சி வச்சு. நீ தொப்பையா? உத்தம புத்திர என்ன விடுங்க. சொல்ல இல்ல நானும் என்ன பண்றது? புத்திரன் நான் என்னோட புத்திரன் தான் காமிக்கணும்.
அது புத்திரன் தான். உத்தம புத்திரனா? ஏதோ அப்ப உத்தம புத்திரன் தான், அதுதான் நான் சொல்றேன். இப்ப நான் சம்மதமே இல்ல இல்ல. எனக்கு புரியல. நீனா நீ என்ன உத்தமனா நீ? உத்தமன் அப்படி சொல்லு. சும்மா அப்படி சொல்லாம கரெக்ட். நீங்க கனெக்ட் யாராவது பண்ணி கண்டுபிடிக்க முடியுமா? எப்படி? உத்தமன் நீ உன்னை உன்னை காட்டுனா? காமிக்கும் போது எனக்கு உத்தமன் எப்படி தோணி அதுதான் இருக்கும் நீ சொல்றேன். நினைச்ச. யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? உத்தமன் உன்னே காட்டுனா? சூப்பர். ஆனா அவர் ஏதோ யோசிச்சுட்டு இருக்காரு. என்னன்னு காமிப்பீங்க உத்தமன்? வீட்டு பண்ணல, வேலை. யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். என்ன என்ன பண்ணீங்கன்ட்டு. சொல்ல வந்தா? இப்படின்றாரு. இது எதுக்கு சொன்னீங்க? புத்திரன். புத்திரனா? என்னோட புத்திரன். புத்திரன். புரியுதா? புரியல. ஓ, அதுக்கெல்லாம் தமிழ், தூய தமிழ் வராது. ஓகே, ஓகே. என்னன்னு இப்ப காமிப்பாங்க? என்னடா வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாருமே இப்ப அவன் என்ன சொல்ல வந்தான்? இல்ல நான் என்னன்னு காமிச்சிருப்பேன்றது எனக்கும் தெரியல. சரி ஓகே. ஆனா வேற லெவல் உங்களோட அந்த ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையாண்ணே, ம். இதனாலதான் யூ ஆர் ஆல்வேஸ் லெஜெண்ட். நான் பாத்தீங்களா, நான் ஒரு வார்த்தையில் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சோ இதெல்லாம் தாண்டி நீ என்ன கான்பிடன்ட்லடா? இப்படி இருந்தா அது உத்தம அப்படி ஓகேடா. ஓகே. சோ கமிங் பேக் டு ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லும்போது, அண்ட் இன்னொன்னு இது என்னோட பர்சனல் இதா வந்துட்டு சித்து அண்ணா நாங்க தியேட்டர்ல பார்க்கும்போது டிராகன் வாஸ் லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓப்பனிங்கா. சித்துக்கும் சித்து அண்ணாக்கும் சரி அர்ஷத் கானுக்குமே வந்துட்டு ஒரு செம்ம ஒரு ஓப்பனிங் தியேட்டர்ல. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்கன்னா செம்ம கிளாப்ஸ் இவங்க 2 பேரோட அந்த காம்போ வரும்போதும் சரி. பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸா நீங்க வந்துட்டு அது எப்படின்னா இருந்துச்சு? ஐம் வெரி ஹாப்பி. எனக்கு அதான் நான் என்னோட ஃபர்ஸ்ட் படத்துலயே நாங்க எல்லாரும் ஒண்ணா தான் நடிச்சோம். ஸோ நெஞ்சமுண்டு நேர்மண்டு விடுறாதுலயே சித்து வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ஒன்று பண்ணியிருப்பான். சித்துவோட என்ட்ரி வந்து ஐ மீன் ஸ்க்ரீன்ல வந்து ரொம்ப நார்மலா வந்துட்டான். பட் ஆனா அவன் என்ட்ரி வந்த உடனே தியேட்டர் ஒரு மாதிரி ஒரு சவுண்ட் ஒன்று இருந்தது. அது பார்க்கும்போது ஒரு மாதிரி அதான் அந்த இடத்துல சித்து நிக்கிறானோ இல்ல நான் நிக்கிறனோ அவனுக்கும் இப்படிதான் இருக்கும். அதை பார்க்கும்போது அது எனக்கு கிடைக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஐ மீன் அந்த கிளாப்ஸ் அந்த சவுண்ட் அது எல்லாமே எனக்கு பர்சனலா நான் ஏதோ ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்தது. சூப்பர். ஒரு மாதிரி எப்படி சொல்றது, அதெல்லாம் சொல்லலாம் தெரியாது எங்களுக்கு. என்னடா எப்படா போச்சு ஊப்ரா போச்சுடா போடுறா அப்படிதான் பேசிப்போம். உங்களுக்கு எப்படி அந்த சித்து அண்ணாக்கு அது கனெக்ட் ஆச்சோ, எனக்கு அர்ஷத்துக்கு வந்துட்டு செம்மையா கனெக்ட் ஆயிடுச்சுன்னு. ஏன்னா லைக் ஒரு சேனல்ல இருந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். அந்த சேனல்ல இருந்து ஒரு சாதாரணமான ஒரு பையன் இன்னைக்கு வந்து பயங்கரமா கலக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அது செம்ம ஒரு கிக்கா இருந்தது. ஃபர்ஸ்ட் ரிலீஸ் அப்போ ஃபோன் பண்ணி கேட்கும்போது அர்ஷத்துக்கு வந்து அவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஒரு மாதிரி ஃபோன் பண்ணி என்னடா எப்படா போகுது என்னடா சொல்றாங்க. ஏன்னா நான் அந்த அன்னைக்கு ரிலீஸ் அன்னைக்கு நான் இங்க இருக்க முடியல, கோயம்புத்தூர்ல இருந்தேன். ஃபோன் பண்ணி ஆனா அதான் நம்ம படம் ரிலீஸ் மாதிரி இருக்கும்ல, ஒரு மாதிரி பதட்டமா இருக்கும். ஃபோன் பண்ணி கேட்கும்போது சித்து வந்து சூப்பரா இருந்துச்சு மச்சான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அர்ஷத்துக்கு ஃபோன் பண்ணும்போது அவன் ஒரு பதட்டத்திலேயே இருந்தான். ஆனா என்னன்னு தெரியலண்ணே வரும்போது ஒரு மாதிரி பயங்கரமா கத்துறாங்க, நல்லா இருக்குண்ணே நல்லா போகுதுண்ணே அப்படின்ட்டு இருந்தான். சரி உனக்கு என்னடா சொல்றாங்க? நான் வரும்போதெல்லாம் கத்துறாங்கண்ணே, என்ன பண்றதுன்னு தெரியலண்ணே, என்ன பண்றதுன்னு தெரியல, பார்த்து ஜாலியா இருக்க வேண்டியதுண்ணா. சரிண்ணே அப்படின்ட்டு இருந்தான். அது ஒரு மாதிரி அதான் அவன் அந்த சோன்ல அதை எப்படி அக்செப்ட் பண்றதுன்னே தெரியாம ஒரு மாதிரி பதட்டமா சுத்திட்டு இருந்தான் அன்னைக்கு ஃபுல்லா. ஓகே. ஸோ இப்படி டிராவல் ஆயிட்டு எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீ எனக்கு ரியோனா பத்தி சொல்ற இடத்துல லைக் இது சும்மா சொல்றதுக்காகலாம் இல்லை. அவர் கூட ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி யாரெல்லாம் டிராவல் பண்றாங்களோ இப்போவும் அவங்க கூட வந்துட்டு டிராவல் பண்ணி ஒன்னா ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்துட்டு பண்றாங்க. அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நீங்களும் வந்துட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு வேற யாரும் தரதில்ல, நாங்களே எங்களுக்கு பண்ணி ஹானஸ்ட் ஆன்சர். ஆனா ஆக்சுவலா எனக்கு ஒரு டவுட், சாரி டு இன்டரப்ட், எனக்கு ஒரே ஒரு டவுட். எனக்கு ஆக்சுவலா ரொம்ப இது மாதிரி வந்து ரொம்ப லாங் டைம் பாண்டிங்ல இருக்கிறவங்க கிட்ட எனக்கு இந்த கொஸ்டின் கேட்கணும். பிகாஸ் என் லைஃப்ல நானுமே அவ்வளோ லாங் டைம்ல யார் கூட டிராவல் பண்ணதில்ல, யாரும் என் லைஃப்லயே டிராவல் பண்ணதில்ல. பட் ஐ ஆல்வேஸ் யூஸ் டு வண்டர் இந்த பசங்க வந்து எப்படி இவ்வளோ லாங் ஜேர்னில வந்து ஒரு பாண்டிங் வச்சுக்கிறாங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா பசங்க அதுதான் அது தெரியும், அது தெரியும். பட் என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ நீங்க வந்து ரொம்ப டவுனா இருந்த டைம்ல இருந்து நம்ம குட் டைம்ஸ்ல நம்ம கூட இருக்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம கூட யார் இருந்தாலும் அவங்க இருக்கிறதும் நம்ம இருக்கிறதுமே ஈஸி. பட் இந்த ரொம்ப லோவா இருந்த டைம்ல, ரொம்ப கீழே இருந்த டைம்ல இருந்து மேலே ஏறப்போ நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும், நிறைய தேவையில்லாத கிளாஷ் இருக்கும், பர்சனலாவும் இருக்கும் ப்ரொஃபஷனலாவும் இருக்கும். பட் அதெல்லாம் எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணி ஓவர் கம் பண்ணி பட் யூ ஹோல்ட் தட் பாண்டிங்? அதை என்னால கேமரா முன்னாடி சொல்ல முடியாது. இல்ல லைட்டா ஒரு சின்ன ஹிண்ட் தான், இது பண்ணா ஒரு ஹெல்த்தியா இருக்கும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ எனிதிங் ஒரு நல்ல ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னா வாட் டு யூ சே? ஒண்ணுமே இல்ல. இப்ப எல்லாருக்குள்ளாரையுமே இந்த பாண்ட் ஏன் அது பிரேக் ஆகாம இருக்குன்னா, என் பசங்களுக்குள்ளார ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தா அதை ஸ்ட்ரைட்டா சொல்லிடுவோம் ஆன் த ஃபேஸ். அது சண்டையோ அது பிரச்சனையாவதோ என்ன வேணா ஆயிட்டு போகுது. பட் இதுதான் பிரச்சனை அப்படிங்கும்போது அது ஆன் த ஃபேஸ்ல பேசி அது அங்கேயே முடிஞ்சிடும். அடிச்சுப்போம், சட்டை கிழிச்சுப்போம், பெரிய பிரச்சனை எல்லாம் ஆகும். பட் அது அன்னைக்கு சாயந்தரம் அடுத்த நாள் வந்துட்டு பொங்கல் ஒன்னாதான் சாப்பிடுவோம். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், இதுக்கப்புறம் சேரவே மாட்டானுன்ற மாதிரி இருக்கும். அது ஒரு நாள் தான், அந்த ஒரு நாள் தான். அடுத்த நாள் இதாயிரும். இந்த உள்ளுக்குள்ளார வச்சுக்கிட்டு அது வேற இடத்துல காட்டுறது அப்படி இருந்தாதான் அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகும். அண்ட் அதான் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே
அந்த தான் மேல ஒரு ஒரு ஈகோ வச்சுக்கிட்டோ இல்ல உள்ளுக்குள்ள ஒரு கிரட்ஜ் வச்சுக்கிட்டு ஒரு பிரச்சனை இருந்தா அதை சொல்லாம வச்சுட்டு இருக்க யாருமே இந்த குரூப்ல இல்ல. எல்லாமே தானாவே வெளியே போயிடுவாங்க. சூப்பர், வெரி குட். அது நம்ம நினைச்சாலும் அவங்களை புடிச்சு வைக்க முடியாது, அவங்களே அவங்களால கம்ஃபர்டபுளா இருக்க முடியாது. எல்லாரும் ஒரே மைண்ட் செட்ல இருக்கும்போது அந்த பாண்ட் அப்படியே இருந்துட்டே இருக்கும். எல்லாருமே ஏதாவது பேசினானா ஏன்டா அப்படி பேசினா அப்படின்னா அப்பவே ஒரு சண்டையை போட்டு அது நல்லா இருக்கும்ல, ஒரு சண்டை போட்டு அங்கேயே பேசி அங்கேயே பிரச்சனை பண்ணி முடிச்சிட்டு அடுத்த நாள் அதான் பிரச்சனை பண்ணிட்டோம் இல்ல உட்காரு. அப்படிதான். ஏன்னா கேர்ள்ஸோட இதுக்கு எனக்கு தெரியாது, மெயினா தெரியாது. ஆனா பசங்க எல்லாம் வந்துட்டு ஒரே ஒரு வார்த்தை தான், போன் பண்ணா அடுத்தது ஒரே ஒரு கெட்ட வார்த்தை மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒண்ணு இல்லன்னா ஆஃப்கோர்ஸ் That's good. Actually, அது நான் பசங்க கிட்ட ரொம்ப ஜெலஸா ஃபீல் பண்ணிருக்கேன். அது அந்த ஜெண்டர் கிட்டே நான் ரொம்ப ஜெலஸா ஃபீல் பண்ண ஒரு விஷயம். எப்படி அதெல்லாம் டக்குன்னு கோ த்ரூ பண்ணி டக்குன்னு வராங்க, செமையா இருக்கல அப்படின்னு இருக்கும். ரொம்ப சிம்பிளா சொல்றேன்ல, அந்த கோ த்ரூ பண்ணும்போது அப்படி கோ த்ரூ பண்றோம். இது எனக்கு தெரிஞ்சு இந்த மூவி உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஒரு கரியர் அப்படின்னு சொல்லலாம்னா, ஏன்னா எல்லா மூவிஸுமே இருக்குமே. இப்போ ஜோவுமே ஒரு செம்ம ஒரு பிளாக் பஸ்டர், அது முன்னாடி நீங்க வந்துட்டு படம் பண்ணிருக்கீங்க. ஆனா ஸ்வீட் ஹார்ட் இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா யுவன் சாரோட உள்ள என்ட்ரி, மாசா தக்கா அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது பார்க்கும்போது ஓகே, யுவன் சாரோட ப்ரொடக்ஷன்ல நம்ம வந்துட்டு ஒரு படம் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது ஆஹா நம்ம அண்ணம்பா அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருந்தது. அது எப்படின்னா உங்களுக்கு இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் யுவன் சார் அந்த ஸ்கிரிப்டை கேட்டு இந்த படத்துல ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போதும் சரி பயங்கர ஹாப்பியா இருந்தது. ஏன்னா எப்பவுமே முன்னாடி இருந்தே சொல்லியிருக்கேன் நிறைய இடத்துல யுவன் சாரோட மியூசிக்ல ரசிச்சு நடிக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அது கம்ப்ளீட்டா இந்த படத்துல முழுக்க அனுபவிச்சிருக்கேன்னு சொல்லலாம். அதுவும் தட்டு அவர் அந்த கதையை கேட்டு இந்த கதை நல்லா இருக்கு நான் ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னு அவர் எடுத்த அந்த கால் இருக்குல்ல, அது ஒரு மாதிரி மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அவரோட வீட்டுக்கு கீழே ஒரு ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல ஒரு லான் மாதிரி இருந்தது. அங்கதான் உட்காந்து கதை கேட்டுட்டு அதுக்கு முன்னாடியே கதை சொல்லிட்டாரு. சுனித் ஏற்கனவே வேற ப்ரொடக்ஷன்ல பண்ற மாதிரி இருந்தப்பவே கதை சொல்லிட்டாரு மியூசிக் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் ஜோல இந்த ஒரே கனா பாட்டுக்கு அப்பீரான பாடிட்டு இந்த ப்ரொமோஷன் வீடியோல அப்பீரானாரு. அப்ப நெக்ஸ்ட் உங்க டீம் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இது கேட்டுட்டு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாதிரி அது மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். நானும் சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கோம்னா, அந்த கதை கேட்ட அன்னைக்கு ஒரு போட்டோ எடுத்து வச்சுட்டோம் அவரு கூட, அவங்க அந்த வீட்டுல கீழே லான்ல அப்போ ஒண்ணு. அதுக்கப்புறம் ஒரு ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு 2 பேரையும் கூப்பிட்டு செக் கொடுத்தாரு. அட்வான்ஸ் கொடுக்கும்போது அப்போ ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே ஷூட் அப்போ ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டோம். அது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், ஒரு முக்கியமான மொமெண்ட்ஸ். அது எல்லாமே யுவன் சார் கூட எங்களுக்கு. ஸோ அதெல்லாமே போட்டோவா எடுத்து வச்சுட்டோம். அது ஒரு மாதிரி நானும் ரசிச்சு அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அருணாச்சலம் ப்ரோ நீங்க சொல்லுங்க. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பிஹைண்ட் ஆஃபீஸ்க்கு வரும்போது இவர்கிட்ட ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இருந்தது. என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த விக்கு மட்டும்தான் இருந்தது. அந்த விக்கை மட்டும் எடுத்துட்டு அதுல கிரியேட் பண்ண ஒரு விஷயங்கள்லாம் ஒரு இமென்ஸான ஒரு விஷயம். ஆனா இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே அது எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது? எனக்கு ரியோனா படம் மூலயமா தெரியாது. அதுக்கு முன்னாடி நாங்க டிகேடில தான் நாங்க பழக்கம். ரியோனை ஃபர்ஸ்ட் எங்க ஊர்லயே என்னை பார்த்து பேசி அவரே பேசினார், வாண்டடா பேசி அப்படிதான் எங்களுக்கு பழக்கம். அதுக்கப்புறம் டைரக்டர் ஸ்வினித் எனக்கு இந்த மாதிரி மெசேஜ் பண்ணி கூப்பிட்டது. அதுக்கப்புறம் அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. இருமா உள்ள முடிச்சிடுறேன். அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. ஸ்வினித் டைரக்டர் ஸ்வினித் பாத்தீங்கன்னா ரியோனோட கேட்கும் போது கேட்டிருக்காங்க அந்த மாதிரி இவரு அனாசேஷன் இருக்காரு இன்ஃபுளுசர் போலாமான்னு கேட்கும் போது ஒரு வார்த்தை கூட அதெல்லாம் எதுவும் இல்லை, தாராளமா போலாம்டா அப்படின்னு தான் சொன்னான்னு நான் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். பழக்கத்தை தாண்டி படத்துல ஒண்ணு போடணும், ஏன்னா படத்துல ஸ்பேஸ் கிடைச்சிருக்காது. அதுவும் இந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பேஸ். அதுல உள்ள நுழைக்கணும்னு நினைக்கிறது பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் சில பேர் நினைச்சாதான் முடியும். ரியோன் பிளஸ் யுவன் சார் அண்ட் சுனித், அது ஒரு கொஞ்சம் மிக அப்படி வரலாம் அப்படின்னு. பட் ஸ்வினித் டைரக்டருக்கு தான் கொஞ்சம் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் நான். ஓகே, சூப்பர், சோ நைஸ் அண்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். ஸோ விஷ் யூ ஆல் அண்ட் சக்சஸ் அண்ட் பர்சனலி ரியோனா thank you so much. love you. அப்படியே அடுத்து வந்துருங்க. தலைவா வா. சூப்பர், thank you. வாழ்த்துக்கள். நன்றி. Thank you so much. Actually எங்களுக்கு இது வார்ம் அப் செஷன். இது இந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ, நாங்க இந்த டேயோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. அப்படியே நல்லா ஜாலியா வைபா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அவ்வளவுதான். முதல்வரின் கலைக்களம் மக்கள் முதல்வரின் மனிதநேய விழா மார்ச் 7, 8, 9 பெரம்பூர் டான் பாஸ்கோ பள்ளியில் அனைவரும் வருக. SPK பிக்சர்ஸ் வழங்கும் ஹேம்நாத் நாராயணன் இயக்கத்தில் திகிலான திரைப்படம் மர்மர் வெற்றி நடைபோடுகிறது.
GT Holidays, South India's #1 travel brand.